இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஏதோ ஒரு அலை வீசுவதாக சொல்லுகிறார்கள். மோடி கும்பல் என்கிற மோசடி கும்பல் இங்கே அலை வீசுவதாக சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு மாயையை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். தமிழகத்திலே 4.5 கோடி வாக்காளர்கள். இந்த கேடுகட்ட ஊடகங்கள் எடுக்கிற சாம்பிள் எவ்வளவு தெரியுமா? 250 பேர், 2000 பேர், 3000 பேர், அதற்கு மேல் கிடையாது. அவர்கள் எடுக்கிற சாம்பிள் மொத்தமே 3000 4000 பேர் தான். 4.5 கோடி வாக்காளர்களிடத்திலே எத்தனை தலித்துகளிடத்திலே போய் அவர்கள் கருத்து கேட்டார்கள்? 4.5 கோடி வாக்காளர்களே எத்தனை முஸ்லிம்களிடத்திலே போய் அவர்கள் கருத்து கேட்டார்கள்? இந்த 4.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற தமிழகத்திலே எத்தனை கிறிஸ்தவர்களிடத்திலே போய் இவர்கள் கருத்து கேட்டார்கள்? எங்கேயோ நகர்ப்புறங்களிலே மாநகர பகுதிகளிலே அவர்களுக்கு வேண்டியவர்களிடத்திலே கருத்து கேட்டுவிட்டு திணிக்கிறார்கள், கருத்தை திணிக்கிறார்கள். இது பெரியார் பிறந்த மண், அண்ணா பக்குவப்படுத்திய மண், தலைவர் கலைஞர் செம்மைப்படுத்திய மண். இங்கே சாதி வெறி மதவெறி என்கிற நச்சு விதைகளை விதைத்தால் தூவினால் முளைக்காது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே அது எடுபடாது. இதற்கு முன்பு பாரதிய ஜனதாவோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருந்தது. அப்போது இந்த அணியிலே சேரும்படி தலைவர் கலைஞர் எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம், வகுப்புவாத மதவெறி பிடித்த கட்சிகளோடு சக்திகளோடு நாங்கள் எப்படி இணைய முடியும் என்று சொன்னோம். தலைவர் கலைஞர் சொன்னார், தமிழகத்தை பொறுத்தவரையிலே கூட்டணிக்கு தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்பாட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களோடு வாருங்கள், எங்களோடு தானே உங்களுக்கு கூட்டணி என்று சொன்னார். அன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 2001 கூட்டணி அமைத்தோம். அன்றைக்கு வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய் அந்த முகம் வேறு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மோடியின் முகம் என்ன? இது கோர முகம், 2000 இஸ்லாமியர்களை கொன்ற முகம், ஏறத்தாழ 30,000 முஸ்லிம்கள் இன்றைக்கு அகமதாபாத்திலே அகதிகளாக போய் வாய்ப்பை தந்த முகம். மோடி என்கிற கோர முகத்தை கொண்டு இன்றைக்கு இங்கே ஒரு அலை வீசுவதாக சொல்லுகிறார்கள். அதனால்தான் தலைவர் சொன்னார், பொதுக்குழுவை கூட்டி சொன்னார், பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை. அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் வேறு, இன்றைக்கு இருக்கிற மோடி வேறு. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த கூட்டணிக்கு ஒருபோதும் கை கொடுக்க மாட்டோம், கை நீட்ட மாட்டோம் என்று சொன்னார். உடனடியாக விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே போய் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாங்கள் சால்வை போர்த்தி நன்றி சொன்னோம். இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. மோடி பிரதமரானால் மத சார்பின்மைக்கு ஆபத்து, மோடி பிரதமரானால் சமூக நீதிக்கு ஆபத்து, மோடி பிரதமரானால் அரசியலமைப்பு சட்டத்தை உடனே அடியோடு மாற்றுவார்கள். வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே வெங்கடாச்சலையா கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை போட்டார்கள். எதற்காக? அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக. ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும்? 2 காரணங்கள் தான். ஒரு காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் செக்யூலரிசம் என்கிற சார்பின்மை கோட்பாட்டை வற்புறுத்துவதாக இருக்கிறது. அது மோடி கும்பலுக்கு உடன்பாடு இல்லை. இந்த தேசம் இந்துஸ்தான் என்று அறிவிக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தின் மதமாக அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் இந்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் மோடியின் பின்னால் இருப்பவர்கள். ஆகவே செக்யூலரிசம் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, மதசார்பின்மை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். 2வது காரணம், அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற சட்டம் எழுதியது யார் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம். அது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியதனாலே அந்த சட்டத்திற்கு ஒரு சிறப்பு இருக்க கூடாது என்ற காரணத்தினால் அதை அடியோடு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த மோடிக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள்? அதிதீவிரவாத மதவெறியர்கள் இருக்கிறார்கள், கார்ப்பரேட் பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கிறார்கள், விளம்பர நிறுவனங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்கள் எதிராகவும் ஆதரவாகவும் கருத்து பரப்புகிறார்கள். பல நிறுவனங்களுக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்கிறார்கள். மோடி அலை வீசுவதாக அவர்களே பரப்புகிறார்கள். ஒரு பக்கம் மோடிக்கு எதிரான கருத்துக்களையும் அவர்களே பரப்புகிறார்கள். தேர்தல் வரையில் இந்தியா முழுவதும் மோடி 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 என்று பேச வேண்டும் என்பதற்காக அவர்கள் விளம்பர நிறுவனங்களை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? கார்ப்பரேட் பன்னாட்டு நிறுவனங்கள். காந்தியை கொன்ற கோட்சே இடம்பெற்றிருந்த RSS கும்பல் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து மோடியை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிற போது மோடி பிரதமரானால்
அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றுவார்கள். வெங்கடாச்சலையா கமிஷன் பரிந்துரையை உடனே நிறைவேற்றுவார்கள். 2.5 மாதங்களுக்கு சில ஏடுகளை புரட்டாதீர்கள், சில தொலைக்காட்சிகளை பார்க்காதீர்கள். அவர்கள் எங்கோ உட்கார்ந்து கொண்டு கருத்து கணிப்பு என்கிற பெயரால் குழப்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள், சோர்வை உருவாக்க பார்க்கிறார்கள். அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி வலிமை பெறணும், திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிற பார்வையிலிருந்து இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க. அந்த முயற்சி நான் எடுக்கிற மாதிரி. ஆனா என்னுடைய முயற்சிங்கிறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு முயற்சி. நான் இப்ப திமுக கூட்டணி வெற்றி பெறணுமா, அதிமுக கூட்டணி வெற்றி பெறணுமாங்கிற அந்த ஆங்கிள், அந்த கோணத்திலிருந்து இந்த விஷயத்தை நான் பார்க்கல. மதவாத சக்திகள், சாதிவாத சக்திகள் அரசியல் அதிகார வலிமையை பெற்றுவிடக் கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு முந்தைய தேர்தல்கள்ல எனக்கு அந்த அனுபவம் இல்லை. இந்த தேர்தலில் ரொம்ப வெளிப்படையா பாரதிய ஜனதாவும், குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் இந்த முசாஃபர் நகரில் நடந்த வன்முறை என்பது பாரதிய ஜனதாவுடைய முக்கிய பிரதிநிதி அமித் ஷா அவர்களுடைய செயல் திட்டத்தால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கணும். பல ஊடகங்கள்ல, ஆங்கில ஊடகங்கள்ல நம்ம படிக்க முடியுது. அப்ப அவங்க வன்முறையை பற்றி கவலைப்படல, சாதாரண மக்களுடைய பாதிப்பை பற்றி கவலைப்படல, ரத்தம் சிந்துதலை பற்றி கவலைப்படல, எத்தனை பேர் சாகுறாங்க, ஐயோ பாவம் அப்படிங்கிற நிலையில அவங்க இல்ல. அப்போ வன்முறையை விதைத்து தங்களுக்கான வாக்கு வங்கியை ஒரு போலரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி குவிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சக்திகளா மதவாத சக்திகளும் சாதிவாத சக்திகளும் இருக்கிற காரணத்தினால அவங்க வலிமை பெற்றுவிடக் கூடாதுங்கிற கருத்தை நான் சொல்றதுக்காக தான் இந்த முயற்சி. நம்முடைய குஜராத் கலவரத்தில் சம்பந்தப்பட்டிருந்த அமித் ஷா அவர் குற்றம் சாட்டப்பட்டார். குஜராத் கலவரத்தில் குற்றம் சாட்ட அவரு தான் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். உத்தரப்பிரதேசத்துக்கு நம்முடைய மோடி அவர்களால் மேலிட பொறுப்பாளராக அனுப்பப்பட்டவர். அவர் போன பிறகுதான் இந்த வன்முறை நடந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தலித் வர்சஸ் முஸ்லீம் தான் அதை கொண்டுட்டு போறாங்க. அப்படி கொண்டுட்டு போயிட்டு ஹிந்து வர்சஸ் முஸ்லீமா அதை மாத்தி அது பெரிய 60-70 பேர் சேர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் அகதிகளா இருந்தாங்க. அந்த அகதிகள் முகாமில் தங்கியிருந்த பிள்ளைகளே நிறைய பேர் இறந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமை. அதுக்கான காரணம் அந்த மாநில அரசு செயல்பாடுன்னு பார்க்கணும். நம்ம இந்த அகதி முகாம் மாநில அரசும் அதுக்கு பொறுப்பு. இந்த வன்முறைக்கும் மாநில அரசு பதில் சொல்லி ஆகணும். ஆனா ஒரு கட்சி தன்னுடைய செயல் திட்டங்கள்ல அது ஒரு உத்தியா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காங்கிறது ஆபத்தானது. தன்னியல்பா நடக்கிற வன்முறைங்கிறது வேற. சாதாரண மக்கள் நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு வன்முறை வருது, அதனால உங்களுக்கு சில பேர் அணிதிரள்வாங்க, எனக்கு சில பேர் அணிதிரள்வாங்க ஒரு இடத்துல, அது வேற. ஆனா இதை ஒரு செயல் திட்டமா வச்சு திருமாவளவன் அழைச்சிட்டு பேசி அவரை ப்ரொவோக் பண்ணி அது வன்முறையா ஆக்கி அதன் மூலமா ஒரு ஆதாயத்தை நீங்க நினைச்சுன்னு வச்சீங்களேன், அதுதான் ஆபத்தான. இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துடணும் ஒரு மீடியா ஹைப் இருக்குது. அவங்க 230 இடம் வந்துருவாங்க, 270 இடம் வந்துருவாங்க அப்படின்னு. அது அப்படி வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற நமக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா அவங்க குஜராத்தில் பண்ண வெறும் மீடியா ஹைப் மட்டும் தானா, களத்துல அதற்கு சாதகமாக எந்த அறிகுறிகளும் உங்க பார்வைக்கு தெரியும்? என்னுடைய பார்வையில் அதாவது அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரியல. இது ஒரு ஊடகம் தான் அதை தூக்கி பிடிக்குது. அதை சில பத்திரிகைகளே அதை அம்பலப்படுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையை 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தொடங்கி சில நிறுவனங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஆதரவாக எழுதுங்க, எதிராக எழுதுங்கன்னு 2 வேலையும் அவங்களே செய்ய தொடங்கி, அப்படிதான் இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய முதலாளிகளுடைய நிறுவனங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதா தான் நம்புறேன். அது ஒரு வேலை ஒரு ஒப்பீனியன், அதாவது ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னு சொல்லலை, இப்படிலாம் சொல்றாங்க போறாங்க. ஆனா இது எங்க அந்த வேலை செய்யுதுன்னா அர்பன் ஏரியாவில் தான் இந்த வேலை செய்யுது. ரூரல்ல போய் இதெல்லாம் செய்யுதுன்னு நம்மளால நம்ப முடியல. கட்டாயமா அப்படி ஒரு அலை இருந்திருந்தால் டெல்லியில இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கணும். இவரே 3-4 முறைக்கு மேல பிரச்சாரத்துக்கு போனார். கட்சியை ஆரம்பிச்ச ஒரு சில மாதங்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி பிடிக்கிறார். அப்ப மோடியா கெஜ்ரிவாலான்னா கெஜ்ரிவாலுடைய அலை மோடி அலையை வீழ்த்துது. இப்போ இது ஒரு சுனாமி அலையாவோ ஒரு தேசிய அளவில் வீசக்கூடிய ஒரு அலையாவோ இந்த மீடியா சொல்ற மாதிரியான வலிமை பெற்ற ஒரு அலையாவோ இருந்திருந்தால் காங்கிரஸ் பிடிக்கல, அது ஊழல் ஆட்சி. 10 ஆண்டு காலம் ஷீலா தீட்சித் முதலமைச்சராக இருந்தாங்க. அதனால அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குன்னா பாரதிய ஜனதாவுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கணும். இப்போ பாரதிய ஜனதாவை ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற அடிப்படையில் ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சியை தான் வர முடிஞ்சதே தவிர அவங்களால ஒரு சோலோவா ஆட்சி பிடிக்கிற கட்சியை வர முடியல. அப்ப அங்க எங்க மோடி அலை ஈடுபட்டு இருக்கு? அதுவும் முற்றிலும் படித்தவர்கள் இருக்கிற இடம், அதுவும் இந்தியாவுடைய தலைநகரம், பெரிய மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் சிட்டி, அங்கே அந்த அலை ஈடுபட யார் பிரதமராக வேண்டும் என்பதல்ல இப்போது பிரச்சனை. ஆனால் மோடி பிரதமராக கூடாது. இதை நாம் பளிச்சென்று சொல்ல வேண்டும், துணிச்சலாய் சொல்ல வேண்டும். மோடி பார்ப்பனர் அல்லாதவராக இருக்கலாம்,
உயர் சாதி இந்து அல்லாதவராக இருக்கலாம். ஆனால் மோடி பிரதமரானால் சமூக நீதிக்கு குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். பிரிவென்ஷன் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ் பில் என்று வகுப்புவாத வன்முறைகளை தடுப்பதற்கான ஒரு சட்ட மசோதா தயாராக இருக்கிறது. அது குப்பை தொட்டியிலே வீசப்படும். அயல் நாடுகளில் இருந்து சிறுபான்மை சமூகத்தினர் பெறுகிற நிதி உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும். சிறுபான்மை மக்களுக்கான சிறப்பு சட்டங்கள் ஒழிக்கப்படும். ஷரியத் சட்டம் அல்லது ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் என்கிற கிறிஸ்தவ மக்களுக்கான சட்டங்கள் ஒழிக்கப்படும். பெரும்பான்மை வாதம் தலைவிரித்தாடும். ஒடுக்கப்பட்டவர்கள், பழங்குடிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். குஜராத்திலே 2000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு சொந்த மண்ணிலேயே 30,000 பேர் அகமதாபாத்திலே இன்றைக்கும் அகதிகள் முகாம்களே வாடிக்கொண்டிருக்கிற நிலை இந்தியா முழுவதும் பரவும். முசாஃபர் நகரிலே நடத்தப்பட்ட கலவரத்திற்கு இங்கே சொன்னதைப் போல மோடியின் நண்பன் அமித்ஷா தான் காரணம். அது பதிவாகி இருக்கிறது. முஸ்லிம் மக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைத்து தம் சாதி இந்து வாக்கு வங்கி திரட்டுவது அவர்களின் பார்முலாவாக இருக்கிறது. தலித் மக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைத்து இங்கே சாதி வெறியர்கள் வாக்கு வங்கியை திரட்டுவதற்கான பார்முலாவை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆபத்து இந்திய தேசத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, நான் துணிந்து சொல்லுகிறேன், நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு முழக்கம் இந்தியாவின் பிரதமராக மோடி வரவே கூடாது என்கிற முழக்கம். ஆபத்து, பெரும் ஆபத்து, பெரும் ஆபத்து, மிக பெரும் ஆபத்து. ஊழலால் இந்த தேசம் அழிவதை விட மதவாதத்தால், சாதியவாதத்தால் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. அது மிக மிக பெரிய ஆபத்தானது. மிஷன் 72 என்று ஒரு பிரச்சாரம் வட இந்திய தொலைக்காட்சி ஊடகங்களிலே செய்கிறார்கள். மிஷன் 72 என்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான இடஒதுக்கீடு என்பது 27.5. மொத்தத்திலே அவர்கள் 28% இருக்கிறார்கள். ஆக ஓபிசி அண்ட் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இந்த 3 பிரிவினரும் 28%, மிச்சம் உள்ளவர்கள் 72%. இந்த 72% ஒருங்கிணைப்பதுதான் எங்கள் பிரச்சார இயக்கத்தின் நோக்கம் என்று மிஷன் 72 என்று வெளிப்படையாக இன்றைக்கு தொலைக்காட்சி ஊடகங்களிலே பிரச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு நரேந்திர மோடி 81 என்று மிஷன் 81 என்று தொடங்கி இருக்கிறார். 19% தான் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், மிச்சம் இருக்கிற 81% நாம் ஒன்று சேர வேண்டும் என்று இதை போல ஒரு வெளிப்படையான வெறுப்பு பிரச்சாரம் தமிழகத்தில் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை. தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே திராவிட இயக்கங்கள் வேரூன்றி வளர்ந்து நிற்கிற இந்த மண்ணில், பக்குவப்பட்டிருக்கிற மண்ணில் இவ்வளவு வெளிப்படையான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது, இந்தியாவை சூழ்ந்திருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.